ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி தண்ணின்னு ஒரு ட்ரிங்க் கைஸ், அது பண்ண போகிறோம். அடிக்கடி எனக்கு வந்து பசிக்கலை, அந்த நெஞ்சரிச்சலாக இருந்துச்சு, டைஜஷன் இஷ்யூ இருந்துச்சுன்னா இது குடிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் பண்ணி என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கைஸ், வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கைஸ், அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கிறோம். ஐயோ இப்படி பண்ணிடாதீங்க, தண்ணி ஊற்றிட்டு பற்ற வைங்க. தென் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ பேருக்கு அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் கைஸ். அதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலை பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து இஞ்சி கைஸ், இதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இன்றைக்கி அப்பாவும் நானும் வெளில போயிருந்தோம் கைஸ். செம்ம மழை வெளியே. சரி டீ குடிப்போமே, மலைக்கு நல்லா இருக்கும்னு டீ குடிக்க போயிருந்தோம். அங்கே பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க சுட்டு. சரி வீட்டுக்கும் எல்லாருக்கும் வாங்கிட்டு போகலாமேன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், சாப்பிட்டோம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு மாதிரி லைக் அப்படியே நெஞ்சரிச்சலாக இருந்துச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா வெளியே ஆயில் எப்படி இருக்கும்லாம் தெரியாதுல கைஸ். ஸோ அதனால் சரி இஞ்சி தண்ணி போட்டு கொடுக்கலாமே எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்கேன். சீவனை இஞ்சியை இப்போ எடுத்து தட்டிக்கலாம் கைஸ். நல்லா இஞ்சியை தட்டி எடுத்துக்கலாம் கைஸ். தட்டி எடுத்த இஞ்சியை வந்து லைட்டாக ஓரளவுக்கு கொதிச்சா போதும். அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சியை. நல்லா கொதிக்கணும் கைஸ். இஞ்சியோட எசன்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கணும் உள்ளே, அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். தென் காஃபி ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் காஃபி பவுட்ரு போடுங்க. அதே டீனா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கப்பே போட்டு நீங்கள் நல்லா கொதிக்கலாம் அதுக்கப்புறம். ஆனால் நீங்கள் காஃபி போட்டுட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அது வந்து நல்லாவே இருக்காது குடிக்க. ஸோ நான் காஃபி ஆட் பண்ணிக்கிறேன். அது லைட்டாக சிம்மில் வச்சுக்கிறேன் காஃபி பவுட்ரு போட்டுட்டு. தென் இதுக்கப்புறம் நீங்கள் சுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். அது ஆப்ஷனல் தான். நான் சுக்கு ஆட் பண்ணுறேன், எனக்கு வந்து காட்டமாக இருந்தால் பிடிக்கும் கைஸ். ஸோ கொஞ்சம் நிறையாவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சுகர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும். தனியாக போட்டு ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தென் எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியதுதான் கைஸ். ஃபஸ்ட்டு ஈஸுக்கு நம்ம போய் கொடுக்கலாம் கைஸ். இஞ்சி தண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு கைஸ். ஈஸுக்கு கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் நல்லா இருக்கா, நான் இன்னும் குடிச்சு பார்க்கல, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது கைஸ். சர்க்கரை கொஞ்சம் நான் நிறையா போட்டேன். நான் சர்க்கரையே போட்டுக்க மாட்டேன், இவங்களுக்கு போட்டனால நான் சர்க்கரை போட்டேன் கைஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இஞ்சி தண்ணி இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு கைஸ். எல்லாருக்கும் கொஞ்சம் நெஞ்சரிச்சல்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பஜ்ஜி சாப்பிட்டனால. ஸோ இன்றைக்கி ட்ரிங்க் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து வேறு ஏதாவது குக்கிங் வீடியோ போடலாம். இன்றைக்கி ட்ரிங்கோடு முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ்.